ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, மாற்றுத்திறனாளிகளுக்கு வந்து இலவச தையல் இயந்திரம் விண்ணப்பிக்க அழைப்புன்னு சொல்லிட்டு ஒரு முக்கியமான அப்டேட் வந்து குடுத்துருக்காங்க. இந்த தையல் மிஷின் வாங்குறதுக்கு நீங்க என்னென்ன விஷயங்கள்லாம் வந்து ஃபாலோ பண்ணணும், முதல்ல யாரெல்லாம் இதுக்கு வந்து அப்ளை பண்ணணும், அப்ளை பண்றதுக்கு என்னென்ன ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணணும், எந்த லிங்க்ல போயிட்டு வந்து ஆன்லைன்ல அப்ளை பண்றது அப்படிங்கிற பத்தி ஏ டு இசட் உங்களுக்கு இந்த வீடியோல வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. கண்டிப்பா உங்க ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்ல யாராவது வந்து டிசபிலிட்டி ஏபிள் பெர்சனா இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணி விடுங்க. ரொம்பவே உங்களுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி பார்த்தா நம்ம சேனலை நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு கீழ இருக்கக்கூடிய ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனையும் பக்கத்துல இருக்கக்கூடிய அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல்ங்கிறத எனபிள் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம சேனல்ல இருந்து போஸ்ட் பண்ணக்கூடிய ஒவ்வொரு லேட்டஸ்ட் இன்ஃபர்மேஷனுமே உங்களோட மொபைல் நோட்டிபிகேஷன்ல வரும். ஈஸியா நீங்க மிஸ் பண்ணாம பார்த்து தெரிஞ்சுக்க முடியும். சரி வாங்க இப்ப நம்ம டைரக்டா வீடியோக்குள்ள போகலாம். ஓகே, இது வந்து எங்க இருந்து ரிலீஸ் பண்ணிருக்காங்க அப்படின்னா செய்தி குறிப்புன்னு சொல்லிட்டு நம்மளுக்கு வந்து ரிலீஸ் பண்ணிருக்காங்க. மாற்றுத்திறனாளிகளுக்கு தையல் இயந்திரம் விண்ணப்பிக்க அழைப்புன்னு சொல்லிட்டு சென்னை ஆகஸ்ட் 13 அரசின் இலவச தையல் இயந்திரம் பெற விரும்பும் மாற்றுத்திறனாளிகள் ஆகஸ்ட் 19ஆம் தேதிக்குள் விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சென்னை மாவட்ட ஆட்சியர் வந்து தெரிவித்துள்ளார் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்திருக்காங்க. அவர் வெளியிட்ட செய்தி குறிப்பு: தென் சென்னை எல்லைக்குட்பட்ட 18 வயது முதல் 60 வயதுக்குட்பட்ட செவித்திறன்கள் கால்கள் பாதிக்கப்பட்ட மற்றும் 75% மேல் பாதிக்கப்பட்ட மன வளர்ச்சி குன்றிய தாய்மார்கள் மற்றும் மிதமான மன வளர்ச்சி குன்றிய மாற்றுத்திறனாளிகள் மோட்டார் பொருத்திய தையல் இயந்திரம் வழங்கும் திட்டத்தின் கீழ் தையல் பயிற்சி பெற்ற மாற்றுத்திறனாளிகளுக்கு தையல் இயந்திரம் வழங்கப்பட உள்ளது. இதற்கான நேர்காணல் தேர்வு வந்து நடைபெற உள்ளது அப்படிங்கிற கொடுத்திருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து நம்மளுக்கு என்ன பண்ண போறாங்கன்னா ஒரு பேசிக் இன்டர்வியூ மாதிரி வந்து வைப்பாங்க. அதை கிளியர் பண்றவங்களுக்கு வந்து இந்த ஒரு ஃப்ரீ வந்து பாத்தீங்க அப்படின்னா தையல் இயந்திரத்தை வந்து கொடுக்க போறாங்க. தையல் இயந்திரத்தை வந்து நார்மலா இருக்கக்கூடிய தையல் இயந்திரத்துக்கும் இந்த டிசபிலிட்டி ஏபிள் பெர்சன் இருக்கக்கூடியவங்களுக்கு வந்து டிஃப்ரெண்ட் இருக்குது. ஏன்னா இவங்களுக்கு வந்து மன வளர்ச்சி ஊனமுற்றவர்களுக்கு வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா வந்து அந்த தையல் இயந்திரத்திலே வந்து மோட்டார் மூலியமா வந்து இயக்கக்கூடிய அந்த விஷயத்தை உங்களுக்கு வந்து ஏற்படுத்தி கொடுக்கறதா வந்து சொல்லியிருக்காங்க. இந்த திட்டத்தின் கீழ் பயன்பெறும் மாற்றுத்திறனாளிகளுக்கான தேசிய அடையாள அட்டை, அதாவது வந்து பாத்தீங்கன்னா நேஷனாலிட்டி டிசபிலிட்டி ஏபிள் கார்டு வச்சிருக்கணும். யூடிஐடி கார்டு வந்து கண்டிப்பா வச்சிருக்கணும். அடையாள அட்டை வந்து வைத்திருக்க வேண்டும். இரு கால்களும் நல்ல நிலையில் உள்ள கால்கள் பாதிக்கப்பட்ட மற்றும் செவித்திறன்கள் குறைபாடுடைய மாற்றுத்திறனாளிகள், மிதமான மன வளர்ச்சி குன்றிய மாற்றுத்திறனாளிகள், 75% மேல் உள்ள மன வளர்ச்சி குன்றிய மாற்றுத்திறனாளிகளின் தயாராக இருக்க வேண்டும் அப்படிங்கிற கொடுத்திருக்காங்க. மேலும் அதிகபட்சம் வயது வரம்பு அப்படிங்கறத பார்க்கும்போது 18 வயசுல இருந்து 60 வயசுக்குள்ள இருக்கிற மாதிரி பாத்துக்கோங்க. அதுக்கு மேல போயிருக்க கூடாது, அதுக்கு கம்மியாவும் இருக்கக்கூடாது அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க. இந்த தையல் பயிற்சி பெற்றதற்கான சான்றிதழ் கண்டிப்பா வச்சிருக்கணும். ஏன்னா ஏற்கனவே நீங்க வந்து ஒரு தையல் மிஷின் வந்து ரன் பண்ண தெரிஞ்சவங்களுக்கு தான் வந்து தையல் மிஷின் வந்து யூஸ் பண்ண முடியும். அப்படிங்கிற பட்சத்துல ஏற்கனவே நீங்க வந்து தையல் மிஷின் வந்து ட்ரைனிங் வந்து எடுத்துக்கணும் அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க. தையல் மிஷின் தைக்கிறதுக்கு உண்டான பயிற்சி அளிக்கப்பட்ட சான்றிதழ் வந்து நீங்க பிரைவேட் இன்ஸ்டியூட்லயோ இல்ல கவர்மெண்ட் இன்ஸ்டியூட்லயோ நீங்க வந்து வாங்கி வச்சிருக்கணும் அப்படிங்கிற சொல்றாங்க. தகுதியுடைய தென் சென்னையை சேர்ந்த மாற்றுத்திறனாளிகள் வந்து ஆகஸ்ட் 19ஆம் தேதிக்குள் இ சேவை லாகின்ல போயிட்டு நீங்க வந்து அப்ளை பண்ணணும் அப்படிங்கிற சொல்லியிருக்காங்க. இப்போ இது அப்ளை பண்றதுக்கு என்ன ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறத பார்ப்போம். நீங்க உங்களுடைய சிட்டிசன் போர்ட்டல்ல இருந்தாலும் சரி, இல்ல நீங்க வந்து இ சேவையில போயிட்டு நேரடியாக அப்ளை பண்ண போறீங்க அப்படின்னாலும் சரி, டைரக்டா நீங்க வந்து அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிற கொடுத்திருக்காங்க. இப்போ நீங்க மேபி வந்து ஆன்லைன்ல நீங்களே அப்ளை பண்ணணும் அப்படின்னா இந்த இடத்துல வந்து ஒரு ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்திருக்காங்க பாருங்க. நம்மளுக்கு வந்து டிசபிலிட்டி ஏபிள் பெர்சன் சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கு பாருங்க. வெல்ஃபேர் ஆஃப் டிசபிலிட்டி ஏபிள் பெர்சன் அப்படிங்கிற இந்த டேபை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா மாற்றுத்திறனாளிகளுக்கு உண்டான அசூரன்ஸ் உங்களுக்கு இதுல வந்து கொடுத்திருக்காங்க. சர்வீஸ் கேட்டகரி வைஸ் இருக்குது. இதுல நம்ம பார்க்கும்போது வந்து பாத்தீங்க அப்படின்னா 207வது கோடை யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா வந்து இந்த தையல் மிஷினை நம்ம வந்து அப்ளை பண்ணி வாங்கிக்கலாம். இதுல கொடுத்திருக்காங்க பாருங்க, அப்ளிகேஷன் ஃபார் அசிஸ்டிவ் டிவைசஸ் சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கு இல்லையா? இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணோம் அப்படின்னா நெக்ஸ்ட் நம்மளுக்கு வந்து ஒரு பாப்அப் வந்து ஓப்பன் ஆகும். இதுல வந்து அவங்க கேட்கக்கூடிய சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் முதல்ல நம்ம வந்து ரெடி பண்ணணும். முதல்ல அப்ளிகேண்டோட போட்டோ, நேஷனாலிட்டி ஐடி கார்டு, ஃபேமிலி ரேஷன் கார்டு ஃப்ரண்ட் அண்ட் பேக், அப்ளிகேண்டோட ஆதார் கார்டு, அதுக்கப்புறம் யூடி ஐடி கார்டு, அதாவது வந்து பாத்தீங்க அப்படின்னா யூனிக் டிசபிலிட்டி ஐடி கார்டுன்னு சொல்லுவோம். இந்த கார்டு வேணும். அதுக்கப்புறம் நீங்க டெய்லரிங் கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணதுக்கான ஒரு சர்டிபிகேட் வந்து வேணும். அதுக்கப்புறம் வந்து டாக்டர் கிட்ட வாங்கப்பட்ட அந்த நீங்க இத்தனை பர்சன்டேஜ் தான் நீங்க வந்து ஒரு ஊனமுற்றவர்கள்னு சொல்லிட்டு உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க இல்லையா? அதுக்கு உண்டான அந்த பாஸ் புக், அதாவது வந்து பாத்தீங்க அப்படின்னா மெடிக்கல் சர்டிபிகேட்னு சொல்லுவோம். அந்த டாக்டர் சர்டிபிகேட் நீங்க கண்டிப்பா வந்து வாங்கி வைக்கணும். இந்த 7 டாக்குமெண்ட்டும் நீங்க வந்து ரெடி பண்ணிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுங்க அப்படின்னா இந்த இடத்துல ப்ரொசீட் கொடுத்துட்டு ஆன்லைன்ல வந்து அப்ளை பண்ணுங்க அப்படிங்கறத சொல்றாங்க. இது அப்ளை பண்றதுக்கான சர்வீஸ் சார்ஜஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா 10 ரூபீஸ் நீங்க ஆன்லைன் வந்து ஃபீஸ் வந்து பேமெண்ட் வந்து பண்ற மாதிரி இருக்கும். நீங்க ஏற்கனவே உங்ககிட்ட கேன் நம்பர் இருக்கு அப்படின்னா உங்க ஆதார் நம்பரை போட்டு நீங்க என்ன பண்ணிக்கோங்க அப்படின்னா ஒன்ஸ் செக் பண்ணிட்டு சர்ச் கொடுத்தீங்கன்னா கேன் நம்பர் வந்துரும். அதை வச்சு நீங்க என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா ஆன்லைன்ல வந்து அப்ளை பண்ணிக்க முடியும். இது எப்படி அப்ளை பண்ணணும்னு சொல்லிட்டு உங்களுக்கு வீடியோஸ் தேவைப்படுது அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்க. கண்டிப்பா உங்களுக்கு என்ன பண்றோம் அப்படின்னா அடுத்த வீடியோல எப்படி வந்து இந்த தையல் மிஷினுக்கு அப்ளை பண்றது அப்படிங்கிற பத்தி கண்டிப்பா உங்களுக்கு ஷேர் பண்றோம்.
இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. யாரெல்லாம் உங்க ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்ல மாற்றுத்திறனாளியா இருக்காங்களோ, உங்களுக்கு வந்து ஒரு வாய்ப்பு வந்து ஏற்படுத்தி குடுக்கணும். உங்க சைடுல இருந்து ஒரு வாய்ப்பு குடுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, இந்த வீடியோவை அவங்களுக்கு வந்து ஷேர் பண்ணி விடுங்க. நம்ம நெக்ஸ்ட் ஒரு அப்டேட்ல மீட் பண்ணுவோம். தேங்க் யூ.